ஸோ இந்த லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க டூல்ஸ் வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, டாப்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, இதுதான் வந்து மெனு. ஸோ இந்த மெனு பார்ல என்னென்னலாம் இருக்கு அப்டின்றத ஃபர்ஸ்ட் இந்த பார்த்துடலாம். ஃபைல், எடிட், இமேஜ், லேயர், டைப், செலக்ட், ஃபில்டர், 3டி, வியூ, விண்டோ, ஹெல்ப் இது எல்லா Photoshopலயுமே இது காமனா இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைல் கிளிக் பண்ண உடனே இதுல வந்து நியூ, ஓப்பன், ப்ரௌஸ் இன் பிரிட்ஜ் ஸோ இது எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றது, சேவ் பண்றது, நியூவா டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது, குளோஸ் பண்றது, ஸோ இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஃபைல்ல இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிரிண்ட் முதற்கொண்டு இந்த ஃபைல்ல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்கட் வந்து நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இந்த மெனுல என்னென்னலாம் இருக்கு அப்டின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, எடிட் மெனு. ஸோ இந்த எடிட் மெனுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இந்த கரண்ட் லேயர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது எடிட் பண்ணணும் அப்டின்னா, இந்த எடிட் மெனு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அன்டூ, டெலீட் லேயர், டூபிள் லாஸ்ட் ஸ்டேட், சர்ச், செக் ஸ்பெல்லிங், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஸோ இது எல்லாமே இதுல இருக்கும். ரெஃபரன்ஸ் மொதற்கொண்டு இதுல இருக்கும். ஸோ இதுல உள்ள ஏதாவது சேஞ்ச் பண்றதா ஆப்ஷன் இருக்கு அப்டின்னா, இதுல வந்து உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த எடிட் மெனுல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் மெனுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க இமேஜ் வந்து என்ன மோட்ல இருக்கு? இந்த இமேஜ் வந்து எப்படிலாம் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணலாம்? கலர் டோன் குடுக்கலாம். ஸோ இந்த இமேஜோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், இல்ல இன்கிரீஸ் பண்ணலாம். இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணலாம். இதே டூப்ளிகேட் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இதுல இருக்கும். ஸோ இந்த இமேஜ் மெனுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் மெனு. ஸோ லேயர்ன்றது வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு பேக்கிரவுண்ட் லேயருக்கு மேல இன்னொரு கன்டென்ட் எடுத்துட்டு வந்து நீங்க வைக்கிறீங்க அப்டின்னா, அதுதான் வந்து லேயர். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டோ, இல்ல ஏதோ ஒரு நியூ எலமென்ட்டோ எடுத்துட்டு வந்து நீங்க வைக்கிறீங்க அப்டின்னா, அதுதான் வந்து லேயர் 1ன்னு வரும். ஸோ இது போலவே நெறைய லேயர்ஸ் வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போலாம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நியூ லேயர். ஸோ நியூவா ஒரு லேயர் ஆட் பண்ணணும் அப்டின்னா, நியூ லேயர் குடுத்துக்கலாம். லேயர் ஃப்ரம் பேக்கிரவுண்ட். பேக்கிரவுண்டே வந்து லேயரா மாத்தணும் அப்டின்னா இது குடுக்கலாம். லேயர் வியா காப்பி. ஸோ Ctrl+J குடுத்தா வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி இதுல லேயர் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இதுல இருக்கும். நியூ ஃபில் லேயர், நியூ அட்ஜஸ்ட்மென்ட் லேயர், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த லேயர வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா மாத்துறது எப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி லேயர் சம்மந்தமா ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும், இல்ல புதுசா லேயர் ஆட் பண்ணணும் அப்டின்னா, இந்த லேயர் மெனு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் மெனு. ஸோ இந்த டைப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேனல்ஸ், கேரக்டர் பேனல், பேராகிராஃப் பேனல். ஸோ இது பேனல்ஸ்னா என்ன அப்டின்னா, இந்த ரைட் சைட்ல வந்து பாருங்க. லேயர்ன்னு இருக்கா? பாத் இருக்கா? சேனல்ஸ் இருக்கா? ஸோ இது இந்த இந்த லேயரோட பேனல் தான் வந்து அதாவது இந்த லேயர் இருக்கிற இடம் தான் வந்து பேனல். லேயர் பேனல்னு சொல்லுவாங்க. இது பாத் பேனல். ஸோ இப்ப பாருங்க. ஸோ இந்த அதாவது இந்த டைப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கேரக்டர் பேனல்னு சொல்லுவாங்க. கேரக்டர் பேனல் வந்து இங்க இருக்கும். ஸோ இந்த டைப்ஸோட இத பாருங்க. இதான் வந்து கேரக்டர் பேனல். இது வந்து நான் வந்து தனியா வச்சிருக்கேன். இத எடுத்துட்டு வந்து இத கிளிக் பண்ணி, டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த சைட்ல வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்ல இங்கேயே இருக்கட்டும் அப்டின்னாலும் ஓகே தான். ஸோ இந்த மாரி பேனல்ஸ்லாம் வந்து இதுல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் பேனல், கேரக்டர் ஸ்டைல்ஸ் பேனல். ஸோ இது எல்லா பேனலுமே இதுல இருக்கும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்க்கு சம்பந்தமா என்னென்னலாம் வந்து இதுல எடிட் பண்ணலாமோ எல்லாமே இதுல இருக்கும். ஸோ ஃபாண்ட் பிரிவியூ பண்ணலாம், மேட்ச் ஃபாண்ட் பண்ணலாம், லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் சம்பந்தமா அதாவது ஒரு டைப் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு சம்பந்தமா என்னென்னலாம் இதுல பண்ணலாம் அப்டின்றதெல்லாம் இதுல குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் செலக்ட். ஸோ செலக்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். ஃப்ரீ ஃபார்ம் செலக்ஷன்ல இருந்து பென் டூல் செலக்ஷன்ல இருந்து ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் வரைக்கும் எல்லாமே செலக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இதுல வந்து அந்த செலக்ட் பண்றதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ இப்ப Ctrl+A குடுத்தோம் அப்டின்னா, ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். ஸோ இதுல வந்து ஏன்னு இருக்கு பாருங்க. Ctrl+Aன்றது ஆல்ன்னு இருக்கா? ஸோ Ctrl+A குடுத்தோம் அப்டின்னா, ஃபுல் செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் டீசெலக்ட், இதுல ரீசெலக்ட், இன்வெர்ஸ் இது எல்லாமே ஹைட்ல இருக்கு. இதெல்லாம் செலக்ஷன் மேக் பண்ணா மட்டும் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கலர் ரேஞ்ச்லாம் இருக்கும். ஸோ இந்த கலர் ரேஞ்ச்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, கலர் ரேஞ்ச்ல இருந்து ஃபோக்கஸ் ஏரியா, சப்ஜெக்ட் இது என்ன என்ன வேணாலும் இங்க செலக்ஷன் வந்து மேட் பண்ணிக்கலாம். ஸோ குயிக் மாஸ்க் மோட் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டூல்ஸ்லயே வந்து சொல்லியிருப்பேன். குயிக் மாஸ்க் மோட். ஸோ இது எல்லாமே விசிபிளா ஆக்கணும் அப்டின்னா, செலக்ஷன் வந்து நம்ம குடுத்தோம் அப்டின்னா, இது எல்லாமே வந்து விசிபிள் ஆயிடும். ஸோ செலக்ட் மெனுல வந்து இதுதான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபில்டர்.
ஃபில்டர் மெனுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு இமேஜ்க்கு வந்து நீங்க என்னென்னலாம் ஃபில்டர் அப்ளை பண்ண முடியுமோ, இல்ல ஒரு லேயருக்கு ஏதாவது ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்டின்னா, இதுல வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதுல பிளர்ல வந்து காஷியன் பிளர் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தெரியாதவங்க வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நான் கண்டிப்பா இத பத்திலாம் தனித்தனியா கூட நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இதுல இதுல ஒரு ஒரு ஃபில்டருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஒரு வேல பண்ணும். அதாவது எப்டின்னா, இப்ப பிளர் குடுத்தேன் அப்டின்னா, ஸோ இங்க பாருங்க பிளர் ஆயிடுச்சா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் அப்ளை பண்ண உடனே பிளர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து கண்ட்ரோல் பிளஸ் இசட் குடுத்தோம் அப்டின்னா அன்டூ ஆயிடும். ஸோ இந்த ஃபில்டர்ல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கேமரா ஃபில்டர்லேருந்து அடாப்டிவ் வைட் ஆங்கிள், ஃபில்டர் கேலரி, ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபில்டர்ல வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா 3டி. 3டி மெனுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து 3டிக்கா கன்வெர்ட் பண்ணலாம். அப்டி இல்லன்னா ஒரு இமேஜ் வந்து 3டியா கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நானும் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த ஃபோட்டோ எடிட்டிங் பண்றவங்க வந்து இத யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து தான் யூஸ் பண்ணலாம். இந்த 3டி மெனு வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வியூ மெனு. ஸோ இந்த வியூ மெனுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஃபிட் டூ ஸ்க்ரீன் அதாவது இந்த இமேஜ் வந்து ஃபிட்டா அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் மோட்லாம் என்னென்ன இருக்கு அப்டின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூனா அத பார்க்கும்போது எப்டி இருக்கு? இந்த வொர்க் ஸ்பேஸ் வந்து நம்ம எப்டிலாம் வச்சிருக்கோம் அப்டின்றத வந்து நம்ம இதுல செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வியூ மெனு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, விண்டோஸ். விண்டோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல மேக்ஸிமம் வந்து எல்லாமே இந்த லேயர்ஸ் பேனல், ஹிஸ்டரி பேனல், பேத் பேனல், லைப்ரரீஸ் பேனல் இது எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இங்க வந்து ஹைட் ஆயிருந்தது அப்டின்னா, இப்போ லேயர்ஸ் பேனல் வந்து ஹைட் ஆயிருக்கு அப்டின்னா, இங்க லேயர்ஸே தெரியல. F7 பிரஸ் பண்ணோம் அப்டின்னா, இங்க வந்து லேயர்ஸ் வந்துரும். ஸோ இப்போ இதுல இந்த விண்டோலயே போயிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த லேயர் வந்து இங்க விசிபிளா இல்ல அப்டின்னா, நான் டிக் வந்து அன்டிக் எடுத்தேன் அப்டின்னா, அங்க வந்து லேயர் வந்து போயிடும். ஸோ இங்க பாருங்க லேயர்ஸ் போயிடுச்சா? ஸோ அதே போலவே தான். இப்போ எனக்கு லேயர் திரும்ப வேணும் அப்டின்னா, திரும்ப நான் இங்க வந்து லேயர் கிளிக் பண்ணேன் அப்டின்னா, லேயர் வந்துரும். ஸோ இந்த லேயர் பேனல், அப்புறம் வந்து இந்த பேத் பேனல், சேனல்ஸ் பேனல். ஸோ இதெல்லாமே விசிபிள் ஆக்குறதுக்கு தான் இந்த விண்டோ மெனு. ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்ம எப்படி வைக்கணுமோ அந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இதுல இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த விண்டோ மெனு. நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப். ஸோ ஹெல்ப் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ Photoshopல ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்டின்னா, அதுல போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட்டா நெட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து மெனு பார். இதுக்கு கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்ஷன்ஸ் பார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு ஒரு டூல்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போதும், ஒரு ஒரு மாதிரி டிஃபரன்ஸ் வந்து வரும். ஸோ அதாவது இந்த டூல்ல என்ன ஆப்ஷன்லாம் இருக்கு? என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணலாம் இதுல அப்டின்றதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் பார்ல வந்து வந்துரும். ஸோ இங்க பாருங்க, மூவ் டூல் குடுத்தேன் அப்டின்னா, இங்க வந்து செலக்ட் ஆட்டோ செலக்ட் இருக்கு. லேயர் வந்து லேயரா, குரூப்பா அப்டின்றது வரும். ஸோ நெக்ஸ்ட் ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் குடுத்தேன் அப்டின்னா, இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இந்த ஒரு 4 பூலியன் செலக்ஷன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்டர்செக்ட், சப்ட்ராக்ட் இந்த மாரி வரும். ஸோ இது எக்ஸாக்ட்டா வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணது கிடையாது. Photoshopல மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட் எ செலக்ஷன். ஒரு செலக்ஷனுக்குள்ள இன்னொரு செலக்ஷன் ஆட் பண்ணணும் அப்டின்னா, இத குடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணலாம். இன்டர்செக்ட், நியூ செலக்ஷன். ஸோ இந்த மாரி வந்து இதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம மேக் பண்ண முடியுமோ, இந்த டூல்ஸ்ல இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து இங்க வரும். அதுல நம்ம வந்து செலக்ஷன்ஸ் வந்து சாரி அதுல வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் பாரோட வேல. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டைட்டில் பார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெனுவோட டைட்டில். ஸோ என்ன என்ன வந்து சாரி இந்த மெனுன்றோம். இந்த இமேஜ் இந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில். ஸோ இங்க வந்து நான் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இங்க டூல்ஸ்ன்னு காமிக்குது. இது வந்து 45%ல வந்து இருக்கு. நான் இங்க ஜூம் பண்ணேன் அப்டின்னா, இங்க பாருங்க 100% வந்து ஜூம் ஆயிருக்கு அப்டின்னு வரும். ஸோ இது என்ன டாக்குமெண்ட்டா இருக்கு? ஆர்ஜிபில இருக்கு, 8 பிட்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே இங்க வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் இங்க கீழ பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டேட்டஸ் பார்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இமேஜோட ஸ்டேட்டஸ் அதாவது என்ன சைஸ்ல இருக்கு அப்டின்றத செக் பண்ணிடலாம். இந்த ஏரோ கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இதுல வந்து என்ன விசிபிளா வேணும் அப்டின்றது வந்து இங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் ப்ரொஃபைல் வேணும் அப்டின்னா குடுத்துக்கலாம்.
ஸ்க்ராட்ச் சைஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி ஒண்ணொண்ணும் வந்து நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. அது யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இது மேக்ஸிமம் யாரும் அது வந்து அத பார்க்க மாட்டாங்க. அப்படியே விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோதான். இங்க டூல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியாச்சு. ஆ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெனு வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். அதுக்கு கீழ எனக்கு ஆப்ஷன்ஸ் பாரும் கவர் பண்ணிட்டோம். ஸோ வொர்க் ஸ்பேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நீங்க இத ஃபுல்லா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அதாவது இந்த மெனு, ஆப்ஷன்ஸ் பார் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரைட் சைட்ல வந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்க விண்டோல சொன்னது தான். இந்த விண்டோல வந்து எங்கெங்கலாம் டிக்கா இருக்கோ, அது எல்லாமே வந்து இங்க வந்து விசிபிளா இருக்கும். ஸோ அந்த டிக் வந்து நான் அன்டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க இருக்கிற பேனல்லாம் வந்து காணாம போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த பேனல் வந்து இங்க ரைட் சைட்ல வந்து பேனல்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாவே இருக்கும். ஸோ இது வந்து பேராகிராஃப் அந்த கேரக்டர் பேனல் அதாவது இந்த டெக்ஸ்ட்டோட பேனல். இது வந்து 3டி சாரி இது வந்து ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ இது சம்மந்தமா இங்க வந்து இருக்கும். அதாவது இந்த பேனல்ஸ் சம்மந்தமா வந்து இங்க இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டீஸ்லருந்து பிரஷோட ப்ராப்பர்ட்டீஸ், இது பாருங்க 3டி ப்ராப்பர்ட்டீஸ், க்ளோன் ஸ்டாம்போட ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ இது எல்லாமே வந்து இங்க ரைட் சைட்ல வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு Photoshop ஓப்பன் பண்ண உடனே ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வொர்க் ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம இமேஜ் ஆல்ரெடி இருக்க இமேஜே எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து வொர்க் பண்ணலாம். அப்படி இல்லன்னா புதுசா ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணி வொர்க் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது வந்து நம்ம டூல்ஸ் கிளாஸ்லயே வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அத செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, Photoshop வந்து பிகினரா யாரெல்லாம் இருக்காங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இதே போலவே Photoshop வீடியோஸ் வந்து நெறைய அப்லோட் பண்ண போறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.